எண்ணூரில் விபத்துக்கு உள்ளான கப்பலில் இருந்து எவ்வளவு எண்ணெய் கடலில் கொட்டியது என்பதை அளவிட முடியவில்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூரில் எண்ணெய் படலத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், சரக்கு கப்பல் விபத்துக்கான காரணம் விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என்று குறிப்பிட்டார். நவீன கருவிகள் இல்லாததால் தான் எண்ணெய் கழிவை அகற்ற தாமதம் ஆவதாகவும் அவர் தெரிவித்தார். கப்பலில் இருந்து எவ்வளவு எண்ணெய் கசிந்தது என்பதை அளவிட முடியவில்லை என்றும், கப்பலில் நச்சுவாயு இருப்பதால் அதை ஆய்வு செய்ய முடியவில்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவான்மியூர், பெசன்ட் நகர், மெரினா பீச் இங்கே இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. மொத்தம் 12 கிலோமீட்டர் தான் அதிகமான பாதிப்புகள் இருக்குன்னு நினச்சிருந்து அதில் எல்லாமே சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடியதில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகுது. இதை எடுத்து முடித்த உடனே இதை எடுத்ததுனால பாறைகளில் படிஞ்சிருக்கக்கூடிய ஆயில் கழிவு அதை சுத்தப்படுத்துறதுக்கு அடுத்த வேலைகள் ஆரம்பிப்பாங்க.